ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாந்தா சமையலில் வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்ய போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க அதற்கான செய்முறை விளக்கம் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறதையும் பார்க்கலாம். வெண்டைக்காய் வறுவலுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். புளிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1, வெண்டைக்காய் 1/4 கிலோ. இது மாதிரி மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு அதில் போட்டுடலாம். கடுகு நல்லா வெடித்ததும் சீரகத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பையும் அது கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா கடலைப்பருப்பு வறுபட்டு வரட்டும். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை அது கூட சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா எண்ணெயில் பிரண்டு வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெண்டைக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கி வர்றது. ஒரு 20% நல்லா வெந்து வரட்டும் வெண்டைக்காய். இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் தயிர் அது கூட சேர்த்துக்கலாம். தயிர் எதுக்காக சேர்க்குறோன்னா வெண்டைக்காய் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், தயிரில் இருக்கிற தண்ணி அதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 40% வெந்துருச்சு தயிர் கூட சேர்ந்து வெண்டைக்காய். இப்போ அது கூட நாம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மசாலாலாம் வெண்டைக்காயில் சேர்கிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது மீடியம் ஃப்ளேமில் அதை மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். லைட்டாக கிளறி விட்டோம்னா போதும். வெண்டைக்காய் நல்லா வெந்து வர்றது பாருங்கள். ஒரு 3-4 நிமிஷம் வெந்தால் போதும். வெண்டைக்காய் நல்லா வெந்துடும். வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், வெண்டைக்காய் வறுவல் நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.